institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு அசம்பிளி செஷன் பரபரப்பாக போயிட்டுருக்குங்க அஞ்சலி. அங்கே சொல்லப்பட்ட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேளாண் கடன் பற்றிய நிறைய அறிவிப்புகளும் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாமா? அந்த வகையில் நாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அஞ்சலி? ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கான அந்த தள்ளுபடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கியிருந்த 75,000 ரூபாய் வரையிலான கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கார். ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் இது 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். அடுத்ததாக அஞ்சலி, தாவேகா ஆட்சி அமைந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமாக 6,720 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிச்சிருக்காரு. புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்பால் அரசுக்கு கூடுதலாக 953 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் அப்படின்னும் பேரவையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. அடுத்ததா தாவேக அரசு அமைஞ்ச இந்த 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சபாநாயகர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சதெல்லாம் பார்த்தோம். மாநாடு வீடியோலாம் வெளியிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இதை இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற விதமாக தாவேக ஆட்சி அமைஞ்சு 100 நாட்கள் நிறைவடைஞ்ச சாதனை பட்டியலை முதலமைச்சர் விஜய் வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்துக்கான மக்களுடைய மனசாட்சி அப்படின்னும் முதல்வர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகா அரசின் 100 நாள் ஆட்சிக்கு சட்டப்பேரவையில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. கடின உழைப்பால் பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான அரசு என்று முதலமைச்சர் விஜய் நிரூபித்துள்ளதாக சபாநாயகர் JCD பிரபாகர் பெருமிதத்தோடு தெரிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் பாராட்டினதை நம்ம பார்த்தோம். ஆனால் அதே நேரம் பேரவையில் தாவேக அரசின் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏராளமான கொலைகள் நடந்திருக்குன்னு பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ள கொண்டு வர தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருந்தார். அதையும் பார்ப்போம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் அங்கே முன்வச்ச முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தோம். இதற்கு அமைச்சர் பதில் கொடுத்துருக்காரு. குறிப்பாக கோவையில் இரு குழுக்கள் இடையேயான மோதலில்தான் கல்லூரி மாணவன் அமுதன் கொல்லப்பட்டதாக பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளிச்சிருக்காரு. மாணவர் கொலை வழக்கில் இதுவரைக்கும் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இது போதைப் பொருள் தொடர்பான வழக்கு அல்ல அப்படின்னும் அமைச்சர் சொல்லியிருக்கார். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கும்
நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. மேலும் பழிவாங்கும் சம்பவங்களை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பேரவையில் வந்து சாரி கேட்டிருந்தாரு முதல்வர் விஜய். எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டப்பேரவையில் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியிருந்தாரு. அமைச்சர் பேசினதுக்கு திமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதற்கிடையில தான் திமுக தலைவருடைய பெயரை குறிப்பிட்டது தவறுதான், அமைச்சருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு முதலமைச்சர் விஜய் தெரிவிச்சிருந்தாங்க, சாரி சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்க்கலாம். முதல்ல உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். அதே போல் அதனுடைய தொடர்ச்சி அஞ்சலி, அதாவது போதைப் பொருள் பற்றி நம்ம சட்டசபையில் பேசப்பட்டது. கடந்த ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகி அப்போதைய முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். உதயநிதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டதுமே அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி விளக்கம் அளித்தார். உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். அடுத்தபடியாக இபிஎஸ் அவர்களுடைய ஒரு விமர்சனத்துக்கு பதில் கொடுத்திருந்தாரு அறநிலையத்துறை அமைச்சர். என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் ரீல்ஸ் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக அமைச்சர் ரமேஷும் பதில் கொடுத்திருந்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்திச்ச அவர் எதிர்க்கட்சிகளுக்கு விமர்சிக்க வேறு கருத்துக்கள் இல்லாததுனால இது போல பேசுறாங்க, மக்கள் இந்த ஆட்சியை வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 100 நாட்களில் லஞ்சத்தை பெருமளவு நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னும் 50க்கும் மேற்பட்ட கோயில்களில் சுகாதார முறையில் பிரசாதம் தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. அதையும் பார்க்கலாம். எதிர்கட்சிகளுக்கு எதை வச்சு விமர்சனம் பண்ணுன்றதுக்கான கருத்துக்களே இல்லை. இங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மக்கள் எங்கள் ஆட்சியை வரவேற்று இருக்கிறாங்க, எங்கள் முதல்வரை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க, மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் மிக தெளிவா இருக்கும் போது இவங்களால எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியல. நீங்க 100 நாள்ல எதையும் செய்யலாம் 100 நாள்ல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க என்ன ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள்ல இவங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சி இருக்கும் தமிழ்நாட்டை தலைகீழ திருப்பிட்டாங்களா? Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.